ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, இந்த அதிர்ஷ்ட சக்கரத்தை தொட சொன்னதின் காரணமே, வாழ்க்கை ஒரு சக்கரம், அதில் ஏற்றமும் இறக்கமும் மேடு பள்ளமும் மாறி மாறி வரும். நீ தான் அனைத்தையும் ஏற்றுக்கிட்டு உருண்டு கடந்து போய்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த அதிர்ஷ்ட சக்கரத்தை தொட சொன்னேன். இதை தொட்டதின் மூலமாக உனக்கான அதிர்ஷ்டங்கள் மிக பெரிய அளவில் உன்னை நோக்கி வந்து சேரும். சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் பெற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாயப்பா எல்லா வகையிலும் உனக்கு துணையாக இருப்பேன். பிரச்சனைகள்ன்றது வாழ்க்கையில் வரதான் செய்யும். அதை தைரியமாக எதிர்கொள்வதே ஒரு மிகப்பெரிய அற்புதமான நல்ல விஷயம் அல்லவா? மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்பாதே. உனக்குன்னு மன நிறைவும் தெளிவும் அமைதியும் வரக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்துவிடு. அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதல்லவா? வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடப்பதில்லை என்பதை நீ புரிஞ்சுக்கணுமே செல்லமே. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம்னாலே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். நீ எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக, நல்லது செய்வதன் மூலமாக உன் வாழ்க்கைக்கான சந்தோஷங்களை எல்லாம் இந்த சாயப்பாவே சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன். பொறுமையை விட மேலான தவம் எதுவும் இல்லை. நீ எப்போதும் பொறுமையை உனக்கான ஆயுதமாக தேர்ந்தெடுத்துக்கோ. என்ன கிடைச்சாலும் அதை திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோட கருணையோடு நீ வாழும்போது அதுவே உன் வாழ்க்கைக்கான அழகான விஷயங்களை அமைச்சு கொடுத்துடுமே செல்லமே. உறவுகள் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் அதுக்காக நீ வருத்தப்படாமல் தைரியமாக வாழ்ந்து காட்டு. எல்லாரும் தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு உன் வாழ்க்கையவே நான் வெற்றிகரமான வாழ்க்கையாக நிச்சயமாக அமைச்சு கொடுக்குறேன். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக யாராவது ஒரு ஆள் தியாகம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி உன் வாழ்க்கையில் உனக்காக நீ பல விஷயங்களை தியாகம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையான மகிழ்ச்சிங்கிறது நீ சம்பாதிக்கும் பணத்தில் இல்லை, நீ எவ்வளவு தான தர்மம் செய்கிறாய் என்பதை பொறுத்து தான் இருக்குது. தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனசுள்ள நல்ல குணம் கொண்ட பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் வெந்து நொந்தவங்களுக்கு மட்டும்தான் தனிமையும் அமைதியும் அமிர்தம் என்பது தெரியும். உன் வாழ்க்கையில் உனக்கு தனிமை கிடைச்சாலும் நீ அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அதை நினச்சி கவலைப்படாமல் அதை சந்தோஷமாக ஏற்றுக்க பழகு. வாழ்க்கைங்கிறது ஒரே நிமிஷத்தில் மாறிடாது. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றுறதுக்காக இந்த சாயப்பா பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் திரைக்கு பின்னால் பல விஷயங்களை நல்லபடியாக செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. எப்போதும் என்னால் முடியாது, அவ்வளவுதான், எனக்கு இனி நல்லது நடக்காதுன்னு நீயாக எந்த முடிவுக்கும் வர தேவையில்லை. உனக்கான நல்லதை சிறப்பாக செய்து தரவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. மாற்றம் இல்லாமல் முன்னேற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை நான் மாற்றி மாற்றி நடத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வெற்றி பெறுவதற்கு எந்த தடையும் வரவிட மாட்டேன். வெற்றி பெறுவதற்கு குறுக்கு வழியும் எதுவும் கிடையாது. நீ நேர்மையாக நியாயமாக நடந்துதான் உனக்கான பாதையை போடணும் என் செல்லமே. போனது போகட்டும், அடுத்த நகர்வு அற்புதமாக அழகாக இருக்கும்படி நீ பார்த்துக்கோ. காலம் கடந்தாலும் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நீ எப்போதும் பொறுமையாக கவனமாக நம்பிக்கையோட காத்திரு. நீ பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருந்துவிடு என் செல்லமே. நீ பேசின வார்த்தைகளை மற்றவங்க மன்னிக்கலாம், ஆனால் ஒருபோதும் அவங்க மனசுலேருந்து அதை மறந்து போக மாட்டாங்க. அதனால் எப்போதும் எல்லாரிடமும் அன்பு கலந்த கனிவான வார்த்தைகளை மட்டுமே பேசு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் மனக்கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். எப்போதும் மற்றவங்களை பற்றியே சிந்திக்காம உன் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்.
அதற்கு பிறகு மற்றவங்களுக்கு நீ உதவுவதற்கான வழியும் தெளிவும் உண்டாகும் என் செல்லமே. பணமும் காசு பணமும் பதவி செல்வாக்குலாம் வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு முதல்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாத அளவுக்கு பார்வை குறைபாடு வந்து விடுகிறது. உனக்கு உதவியவர்களையே நீ மறக்கக்கூடிய அளவுக்கு ஒருபோதும் ஆணவத்தில் ஆடிட வேண்டாம். காசு பணம்லாம் வரும் போகும், ஆனால் நல்ல மனிதர்களும் உறவுகளும் நட்புகளும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு எதிர்பார்த்தினா அதை யாரிடமும் சொல்லாமல் உன்னை படைச்ச இந்த சாயப்பா கிட்ட மட்டும் வந்து செல்லு. கண்டிப்பா உன் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கிடைச்சதையெல்லாம் நீ அனுபவிக்க கற்றுக்கோ, கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கோ. உன் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. சாதாரணமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்து சந்தோஷமாய் சிறப்பாய் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உன் எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உன்னை சாதனை படைக்க செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் உனக்கு நடக்கிற விஷயங்களிலும் உனக்கு கிடைக்கிற விஷயங்களிலும் நீ திருப்தியோடு இருந்த உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. நீ என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் உன்னை குற்றம் சொல்லிக்கிட்டு உன்னை எதிர்த்து பேசுபவர்கள் என்னதான் உன்னை அவமானப்படுத்த முயற்சி செஞ்சாலும் நீ அதை கண்டுக்காம கடந்து போக கற்றுக்கோ. யாருடைய வார்த்தைகளையும் செயல்களையும் கண்டு மனசு நோகாம இந்த சாயப்பாவை சரணடைஞ்சினா என் மகிமை மூலமாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும். எல்லா தீய விஷயங்களிலிருந்து விலகி நன்மையாய் நல்லபடியாய் நீ வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. ஒரு அளவுக்கு மேலே காசு சம்பாதிக்கிறதுங்கிறது தேவையில்லாத விஷயம்தான். ஏன்னா இந்த உலகத்தில் காசை விட முக்கியமான பல விஷயங்கள் நிறைய இருக்குது. உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போ. உன்னுடைய தோல்விகள் எங்கு ஒளிந்திருக்கிறதோ அதிலிருந்தே உன்னை மீட்டெடுத்து உனக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு கொடுத்து எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்வேன். நான் உனக்காக கொடுக்க நினைக்கிறத இங்கு யாராலும் தடுக்க முடியாது. வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் சவால்களையும் சங்கடங்களையும் தாண்டி வாழ்க்கையில் முன்னேற முடியும், ஜெயிக்கணுன்ற நம்பிக்கையோட அத்தனையையும் கடந்து வர தயாராகு. ஒரு மனிதன் கோபப்பட்டு சாதிப்பதை விட பொறுமையால் தான் அதிகமாக சாதிக்க முடியும். நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு. கற்றுக்கிறதுல முட்டாளாக இரு, கற்றுக் கொடுப்பதில் புத்திசாலியாக இருந்துவிடு என் செல்லமே. கொடுப்பவன் இறைவன். நான் உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு வாழும்போது எதுவுமே உனக்கு தாழ்வாக தெரியாது. உன் வாழ்க்கையில் உன்னை யார் குறை சொன்னாலும் குற்றம் சொன்னாலும் நீ எதையுமே தாழ்வாக நினைக்க வேணாம். உன்னை நீ தாழ்வாக மதிக்கவும் வேண்டாம். எல்லாவற்றையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இருந்துவிடு. பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பவன் பணக்கார ஆகிறான், பாசத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கவன் பைத்தியக்காரனாக தான் ஆகிறான். எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்படி நீ பார்த்துக்கோ என் செல்லமே. உன்னை வேணாம்னு ஒதுக்குறவங்களுக்கே நீ நன்றி சொல்கிறாய் என்றால் உண்மையான உறவுகள் யார் என்பதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும். உன்னை சுற்றி இருக்கவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை நீ புரிஞ்சு நடந்து